நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Sonali, my Sonali, so Sonali. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் கொண்டது உன்னால் பட்டினத்தார் பாடல் மற்றும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய் நான் தொட்டுக்கொள்ள கிட்ட வந்தால் திட்டி 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 தாய் காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் பூத்தது உன்னால் சந்திர சூரியர் எழுதையிலே உன்முக ஜாடைகள் தெரிகிறது பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சரிகிறது சரிகிறது விரிகிறதே அடிவெண்ணும் மண்ணும் உனக்குள்ள விளம்பரமோ நீ வெளிச்சத்தில் செய்து வைத்த ஒளிச்சப்பமோ மன்மத மொட்டோ நான் வருடும் காற்றோ காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் பூத்தது ஒன்னால் தினத்தார் பாடல் மற்றும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் பருவினிலும் விண்மீன் ஒளிகள் வீசுதடி கோபம் வழியும் வேளையிலும் இதயம் கண்ணில் மின்னுதடி மின்னுதடி கொல்லுதடி எங்கே நின்று காணும் போதும் வானம் ஒன்றுதான் உன்னை எந்த பக்கம் பார்க்கும் போதும் பெண்மை நன்றுதான் உயிர்விடும் முன்னே என்னை காதலி பெண்ணே I miss my mind. சந்துரு ஸ்வேதா நல்ல அழகாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சினிமா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சு. அப்புறம் அஃப்கோர்ஸ் டான்ஸ் மூமெண்ட் இதில் வந்து ரொம்ப மூமெண்ட் ஆட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லவ் அது இது எல்லாம் இது பண்ணோம். ஓவரால் ஒரு சினிமா இதை சொல்லுவாங்கல்ல, சின்ன திரையில் வெள்ளித்திரை, அது அந்த ஒரு எஃபெக்ட் வந்தது. ஸ்வேதா ஆடும்போதில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹெவியாக ஆடிடுங்க.
ஏன்னா இதில் வந்து கம்மி மூமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். அப்போ இருக்கும்போதில் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் எனக்கு ஹீரோயின் பாட்டு கொடுத்தாங்க நான் இப்படி போடா அப்படி எல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிடுங்க. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பரத். கான்செப்டாக நல்லா இருந்தது. ஒரு ஒரு கான்செப்டாக வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு ப்ளக் கார்டு பிடிச்சி அதுக்கப்புறம் உங்களோட ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் வந்த ஒரு விதம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்வேதா, ஓவராலாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆடின மாதிரி இருந்தது. ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸே கம்மி, ட்ராமா தான் அதிகமாக இருந்தது, கொரியோகிராஃபி ரொம்ப கம்மியாக இருந்தது, அவர் தான் நிறைய ஆடிட்டு இருந்தார். ஸோ அது கூட நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு 50% தான் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது ஸ்டேஜில். பட் ஓவராலாக நல்ல கான்செப்ட், ஒரு அழகான ஒரு ட்ராமா இருந்தது. உங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கதை இருந்தது இந்த இந்த கொரியோகிராஃபிலேயே. பட் கொஞ்சம் இந்த இந்த விஷயத்தை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஹைலைட் ஆகிருக்கும். பட் ஓவரால் நீட், ரொம்ப நல்லா இருந்தது.